ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். மதராசி பயங்கர இன்டென்ஸான ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு படமாக இது வருது. கஜினி அண்டு துப்பாக்கி ரெண்டும் கலந்த கலவையாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் படம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஒரு 3-4 ஸ்ட்ராங்கான மைனஸ் பாயிண்ட்ஸ் இருந்தது. அதை மட்டும் அவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் அவங்க சொன்ன மாதிரி கஜினி அண்ட் துப்பாக்கி இதை எல்லாத்தையும் தாண்டின ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். ஒரு சின்ன ஸ்லிப்பில் மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு ஒரு ஃபீலு. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ஐஏ ஆஃபீஸர் அவர் எதிர்க்கு கொஞ்சம் டெல்யூஷனில் இருக்க மாதிரியான ஒரு ஆள். நார்மலான ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, ஒரு மென்டலாக இருக்கவர் எதுக்கு ஒரு என்ஐஏ ஆஃபீஸர் வந்து கொஞ்சமும் யோசிக்காமல் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட்டை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அண்டு கிளைமேக்ஸில் வந்து எல்லோரும் கன் எடுத்து சுடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. நான் சின்ன வயசில் பார்த்த படங்களே வந்து இந்த சைலன்சர்லாம் போட்டு சுடுற கன்லாம் வந்துருக்கு அப்படின்னு அப்படின்னு சவுண்டு தான் கேட்கும். டமால் டுமில்லாம் சவுண்டு கேட்காது. அந்த ஐடியாவை ஏன் வில்லன் யோசிக்கல? பட் அப்படி யோசிக்காமல் இருக்க ஒரு வில்லன் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு கன்சைன்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுவார்? இப்படி பல கேள்விகள் நம்ம உள்ளே வருது. அண்டு ஒரு கண்டெய்னர் 4 கண்டெய்னரு அது இந்த வழியாக தான் ட்ராக் ஆகி போகுது. நம்ம கண்டிப்பாக சிசிடிவி கேமராவில் செக் பண்ணலாம். அப்படி ஒரு ஐடியாவுக்குள்ளேயே என்ன ரீசனுக்காக மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் போக மாட்டுறாங்க? அதை தாண்டி ஹீரோயினுக்காக ஹீரோ அவ்வளோ பண்ணுறாருன்றது எனக்கு ஓகே. பட் ஹீரோயினும் மாற்றி மாற்றி போலீஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி ஹீரோ ஒரு மேஜிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அண்டு ஒரு இடம் பில்டிங்லேருந்து எஸ்கே நான் குதிப்பார். ஒய் ப்ரோ வாட் ப்ரோன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதை எல்லாத்தையும் சரி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிற மாதிரி ஒரு துப்பாக்கியாகவும் இல்லை ஒரு கஜினியாகவும் இந்த படம் வந்திருக்கும். பட் இருந்தாலும் இந்த படம் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு ஒர்த்தான கமர்ஷியல் படம் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மைனஸ்லாம் முடிச்சு முழுக்க ப்ளஸை பற்றி பேசுவோம். ஏஆர் முருகதாஸ் ரைட்டிங், இப்போ நான் சொன்ன மிஸ்டேக்ஸை தவிர ரைட்டிங்காக எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்டேபிளாக இருக்க ஒரு ஆள், எதை பற்றியும் ஹார்ட்லேருந்து யோசிக்காத ஒரு ஆள், அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஆள், பட் எதுவாக இருந்தாலும் ஹார்ட்லேருந்து யோசிக்கிற ஒரு ஆள். இவங்க ரெண்டும் ஒரு பாயிண்டில் ஸ்டேபிளாக ஆகி எப்படி ஒரு வில்லன் அட்டாக் பண்ணுறாங்கன்ற அந்த ஐடியா. அண்டு வித்யுத் ஜம்வால் ஒரு இடத்துல ஒரு காணோன்ற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. அங்கே ஒரு ஷார்ட் ஏஆர் முருகதாஸ் வச்சுருப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எஸ்கேனாக வச்சதை விட வித்யுத் ஜம்வாலுக்கு வச்ச அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த ஓப்பனிங், அதெல்லாம் ஒரு ஹீரோக்கு எப்படி ஒரு மாஸ் இருக்குமோ அந்த மாஸ் அப்படியே முருகதாஸ் சார் அப்படி பேக் பண்ணியிருந்தார். பிரில்லியன்ட். முருகதாஸ் சாரை பற்றி இப்போ சொல்லணும்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சில டேரக்டர்ஸ் மட்டும்தான் பல ஆண்டுகளாக அந்த டேரக்டர் அப்படின்ற ஒரு லைம்லைட்டில் இருப்பாங்க. அதுவும் உச்ச நட்சத்திரங்கள் கூட ஒரு சில டேரக்டர்ஸால் தான் அப்படி ஒர்க் பண்ண முடியும். அப்படி எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நான் சின்ன வயசில் பார்க்க ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு டேரக்டர் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஏஆர் முருகதாஸ் சாரை மட்டும்தான் சொல்லுவேன். அவரை தவிர வேறு யாரும் இப்படி இவ்வளோ ஸ்டேபிளாக நின்று நான் பார்க்கவே இல்லை. மிரட்டுறாரு, மறுபடியும் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாருன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த மதராசி அமைஞ்சிருக்குன்றதும் சந்தேகம் கிடையாது. அண்டு இதில் சிவகார்த்திகேயன் அவருடைய லுக்கு அண்ட் இந்த கேரக்டரைசேஷன் எனக்கு எப்படி எழுதுனாங்கன்னா எனக்கு புரியல. ரொம்ப ஷாக்கிங்காக சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. மிரட்டலாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஓவரால் ஆர்க்கு அவங்க டிஃபைன் பண்ணது. அண்ட் அந்த சலம்பல சாங் முன்னாடி வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப அவேவாக இருந்துச்சு படம். ஆஃப்டர் அந்த சலம்பல சாங்கு அப்புறமா ஒரு ஆத்தென்டிக்காக ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து அந்த கதையோட நம்மளை கனெக்ட் பண்ண அந்த விதம், ருக்மணி வசந்தோட அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், அண்டு வித்யுத் ஜம்வாலாக இருக்கட்டும், எஸ்கேவாக இருக்கட்டும். எஸ்கே வந்து டூ த கோர் ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுறாரு. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எஸ்கேவுடைய கரியரில் எப்படி கமர்ஷியல் படங்கள் இருக்கோ அந்த கமர்ஷியல் படத்தில் ஏதாவது ஒரு புது கண்டென்ட் கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பார். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் மாவீரன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அட்டம்ப்டோடு தான் இந்த மதராசியும் அட்டன் பண்ணியிருந்தார். எஸ்கேனாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு எஃபர்ட். அவர் வந்து நார்மலாக ஒரு கமர்ஷியல் படம் பண்ணாலும் அந்த படம் ஹிட் ஆக போகுது, அதில் டவுட்டே கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அப்படி ஒரு குடும்பம் கொண்டாடும் ஒரு ஹீரோவாக எஸ்கேனா இருக்கார். பட் அதை தாண்டியும் ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம ஒன்று பண்ணணும்னு ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருக்கார்ல, அதுதான் ஒரு அடுத்தடுத்து இப்போ ஸ்டார்லேருந்து ஒரு அடுத்து சூப்பர் ஸ்டார்ன்ற இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்குன்ற ஒரு எண்ணம் நமக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுது. எக்ஸ்ட்ராடனரியான ஒரு டான்ஸு ஃபைட்டுன்னு சொல்லிட்டு மிரட்டுறார். அவர் வர எல்லா போர்ஷன்ஸும் நான் பயங்கரமாக ரசித்தேன், என்ஜாய் பண்ணேன். அவ்வளோ உழைப்பை போட்டிருக்காருன்னு ஒரு ஃப்ரேம்லேயும் தெரியுது. அண்ட் முருகதாஸ் சார் மறுபடியும் எங்கே ஸ்டன் பண்ண வச்சார்னா, ஒரு இடத்துல தனியாக எஸ்கே நான் ஃபைட் பண்ணிட்டுருப்பார்.
அதை கிராஃபிக்ஸில் ஒரு பேய் மாதிரிலாம் ஒன்று பண்ணி இமேஜினரியான ஒரு கேரக்டர்ஸ்குள்ளே எப்படி ஃபைட்டை கொண்டு வரலாம் அண்ட் அந்த சீனை எப்படி எங்கேஜ் பண்ணலான்னு யோசிச்சேன். அந்த ஐடியாலாம் பிரில்லியன்ட். அதுக்கு சிவானை ஆக்ட் பண்ண அந்த விதம் ரொம்ப லைவாக உண்மையாகவே ஒரு ஆள் இருந்தால் எப்படி அடிப்பாங்களோ அப்படி அடிச்சிட்டு இருந்து. இது சாதாரணமாக இது நடந்துடாதுங்க. ஒரு நல்ல ஆக்டரும் நல்ல டேரக்டரும் ஒரு கோஆர்டினேஷனில் தான் இப்படி ஒரு சீனை ஒரு அவுட்புட்டாக கொண்டு வர முடியும். அதை ப்ரில்லியண்ட்டாக ஒன்று பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு சல்யூட் அந்த சீனுக்காகவே நம்ம பேசி ஆகணுன்ற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் வெப்பன்ஸ் மாஃபியா முருகதாஸ் சார் பொறுத்த வரைக்கும் எந்த படமாக இருந்தாலும் அதில் ஒரு மெசேஜை ஒரு கண்டென்ட்டாக நம்மக்கிட்ட சொல்லுவார். நம்ம இது வரைக்கும் நியூஸில் சரியாக பார்க்காத பெரிய அளவில் தெரிஞ்சிக்காத ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு கண்டென்ட்டை இந்த படத்தில் டீல் பண்ணியிருக்காரு. என்னென்னா எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒன்று கிடைக்குதோ அதை எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பொருளுக்கு டிமாண்ட் ஏற்படும். எக்ஸாம்பிள், நான் ஒரு 11th 10th அந்த ரேஞ்சில் வந்து ஒரு சிம் வருது. அந்த சிம்மு ஃப்ரீ அப்படின்னு லான்ச் பண்ணுறாங்க. இந்த சிம் வாங்கி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம், நெட்டு ஃப்ரீ, ஃபோன் கால் ஃப்ரீ அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் அந்த சிம் கார்டை வாங்குறாங்க. எல்லார் கையிலும் அந்த சிம் தான் இருக்குது. எல்லாரும் அப்போ என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, சரிப்பா என்ன இருக்குது, அவங்க ஒரு வருஷத்துக்கு மேலே காசு கொடுத்தாங்க, இல்லை காசை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்ம இந்த நம்பரை விட்டுட்டு வேறு நம்பருக்கு போயிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் இப்போ பார்க்குறேன், யாரெல்லாம் அப்போ அந்த சிம்மை வாங்கினாங்களோ ஃப்ரீயாக, இப்போது 3 மாதத்துக்கு 1000 ரூபாய் பே பண்ணி அந்த சிம்மை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு சேல்ஸுக்கான ஒரு ஐடியா. ஃபஸ்ட்டு அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணாதானே நம்ம பழக்கத்துக்கு வரும். அடிக்ட் ஆகிட்டதுக்கு அப்புறமா எப்படி அதுலேருந்து நம்ம தவிர்த்துட்டு போக முடியும்? அப்படி பண்ண முடியாதுல்ல. அதை ஆடியன்ஸ்கிட்ட எப்படி ஸ்லோவாக கொண்டு வந்து சேர்க்கறதுன்றது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட். அந்த டேலண்ட்டை ஒரு கன் மாஃபியாவுக்குள்ளே கொண்டு வந்தால் அது எந்த அளவுக்கு ஆபத்தாக மாறும் அப்படின்ற அந்த ஐடியாவை முருகதாஸ் சார் இந்த படத்தில் சொன்னது மிரட்டிட்டர்னாலாம் வயசு செலுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு எங்கேஜிங் ஒரு கனெக்ட் ஏற்படுது. அது கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்குமே நல்லா ஹோல்ட் ஆகுது. பட் கிளைமேக்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 1-to-1 ஃபைட்டு. அந்த ஃபைட்டில் ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். அந்த ஃபைட் இன்டென்ஸாக இருக்குது, ராவாக இருக்குது. முக்கியமாக சிவானாவுக்கும் வித்யுத் ஜமாலுக்கும் 2 பேரும் ரியலாகவே அடி விடுதுன்னா அதை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. அந்தளவுக்கு இன்டென்ஸாக இருக்குது. அதை நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம். இன்னும் இது அடுத்த கிரேடில் இருந்ததுன்னா இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்திருக்குமே அப்படின்றது தான் நான் எதிர்பார்க்குறது. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. பட் ஓவரால் டீம் எல்லாருக்கும் மேலே ஒருத்தர் எஃபர்ட் போட்டிருக்காருன்னா அனி. அது வந்து நீங்கள் வார்த்தையாலலாம் சொல்ல முடியாது. சும்மா நம்ம ப்ரைஸ் பண்ணுறது அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள். அந்த மியூசிக் ஏற்கனவே கேட்டா மாதிரி இருக்குது, இது கத்தியில் பார்த்தா மாதிரி இருக்குது, இது தேவாரால பார்த்தா மாதிரி இருக்குது, எல்லாம் ஓகே. நீங்கள் போய் உட்காந்து பாருங்கள். அது ஒரு மேஜிக். அந்த 20 நிமிஷம் சீனு வந்து ரொம்ப நார்மலான சீனுங்க. தலைவன் அடிக்கிற மியூசிக்கில் நீங்கள் அந்த சீன் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சா கூட முடியாது. அப்படி ஹோல்ட் பண்ணுற அந்த மியூசிக்கில் ஏதோ ஒன்று இன்டென்ஸாக இங்கே நடக்குது, நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் சாதாரணமாக அப்படி நடக்காது. அப்படி ஒரு எஃபர்ட் மிரட்டிட்டார். மதராசியில் சொல்லியிருந்தார், நான் ஒரு நாள் ஃபேட் அவுட் ஆவேன், எனக்கும் வந்து ஒரு செட் பேக் ஒன்று ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மதராசி பார்த்ததுக்கப்புறமா அப்படி ஒன்று நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எப்படி லெஜண்ட் இளையராஜா சார் இருக்காரோ, லெஜண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் இருக்காரோ, அப்படி ஒரு லெஜண்டாக தான் அனிருத் சார் இருப்பார்ன்ற ஒரு எண்ணம் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா ஏற்படுன்றதில் டவுட்டே இல்லை. யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, ஒரு சில பேர் அவங்க இடத்துல வந்து அழிக்கவோ மறைக்கவோ முடியாதுல்ல. அப்படி ஒரு ஐகானிக் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி ஒரு யங் பேச்சுலர் மிரட்டிட்டாருங்க. ஓவரால் அப்படி என்ஜாய் பண்ணேன் படம் ஃபுல்லாக. மியூசிக்காகவே அந்த ஓஎஸ்டி தனியாக வந்ததுன்னா அது ஃபுல்லாக ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக அப்படி கேட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒன்று மேஜிக் ஒன்று பண்ணி விட்டார். சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படின்னும் போது ருக்மணி வசந்த் அண்ட் எஸ்கே அண்ணா சூப்பராக இருந்ததுங்க. எந்த ஒரு நார்மலாகவே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டென்ஸாக போகணும்னு சொல்லிட்டு ஃபைட்டாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப இன்டென்ஸுன்ற பேரில் நிறைய வல்காரிட்டிக்குள்ளே போயிடுறாங்களோன்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அந்த வல்காரிட்டி இல்லாமல் ஒரு லவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அதை க்ரியேட் பண்ணி அதை நம்ப வைக்கிறது ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எஸ்கே அண்ணா ருக்மணி வசந்த் 2 பேரும் தனியாக ஒரு லவ் படம் பண்ணாலே அவ்வளோ அழகாக இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா இருந்தது. இந்த ஓவராலாக நல்ல கமர்ஷியல் படம் பார்த்தேன் மதராசி அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு இருந்தது. பட் பயங்கரமான ஒரு கமர்ஷியல் படம் பார்த்தேன் அப்படின்ற அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுச்சுன்றது தான் என்னோட வருத்தம். ஏன்னா நான் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உடனே சொல்லுவாங்க, எல்லா டேரக்டர்ஸும் சொல்கிறாங்க இப்போலாம் ரீசெண்ட் டைம்ஸில்,
எதிர்பார்க்கறது எப்படி எங்களால் பண்ண முடியும்? நம்ம எதிர்பார்க்கறத எதிர்க்க இருக்கவங்களால பண்ண முடியாது, அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பட் இருந்தாலும் இதை தாண்டி அவங்களுடைய பொட்டன்ஷியல் இருக்குன்றதுனால தானே ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அதை யோசித்து ஒரு அவுட்புட் பண்ணால் நல்லா இருக்குமேன்ற ஒரு ஆதங்கம், வேண்டுகோள் தான் இந்த ரிவ்யூவில் நான் சொல்ல வர்றது. வேறு எதுவும் கிடையாது. இதை தாண்டி நீங்கள் மதராசி படம் பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாய். நான் பிரவீன் KS. பாய்.